ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன் டிஃப்ரெண்டான இடம் பாத்தீங்கன்னா, இந்த இடம் ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் என்னோட ஜேர்னில இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த இடம் வந்து பேர் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்க கிட்ட முக்கியமா வந்து யூனிக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூனிக்கான டிஷ்ஷஸ்னா வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு டிஷ் வந்து கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன டிஷ்ன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். BTH பெங்களூர் டிஃபன் ஹவுஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாண்டன்ஸ் ரோட் கீழ்பாக்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த இடத்துல அப்படி என்னடா வந்து யூனிக்கான டிஷ் இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து செல்ஃப் சர்வீஸ் தான், நம்மளே தான் எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். வெண்ணெய் தட்டு இட்லி வந்துருச்சு. ஃபைனலா நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாம் என்னோட ஆர்டரை. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. முல்பகல் மசால் தோசை, நீர் தோசை, வெண்ணெய் தட்டு இட்லி, மெக்சிகன் பிரெட் தோசை. மெக்சிகன் பிரெட்னு சொன்னாங்க, பிரெட் தோசைன்னு சொன்னாங்களா. நான் அந்த தோசை அப்படின்றதுனால தான் வாங்கினேனே. மெக்சிகன் பிரெட்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். அது ஆக்சுவலி மெக்சிகன் பிரெட் டோஸ்ட் மாதிரி இருக்கு. இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொன்னாங்க. சரி, இதை ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் மொத்தமாவே எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் இதுக்குள்ளற தோசையை ஒளிச்சு வச்சிருக்காங்கன்றது தெரியும். இந்த தோசையை எவ்வளவுண்டு அவங்க ஊத்திருப்பாங்க, எப்படி இதை பண்ணிருப்பாங்க நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. அந்த ஸ்மெல்லே சுட சுட இருக்கா. நல்ல ஒரு ஸ்டஃபிங்க வச்சிருக்காங்க. இது வந்து நார்மல் டோஸ்ட் கிடையாது. கண்டிப்பா வந்து இது ஒரு ஸ்பெஷலான டோஸ்ட் மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு பாட்டு தான். இவங்க சீஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு ஸ்பைசியா இருக்குங்க. அந்த மெக்சிகன் சாஸ் நல்லா போட்டு நல்லா ஸ்பைசியா போட்டிருக்காங்க. வாயில போட்ட உடனே அந்த வெஜ்ஜீஸ்லாம், அதாவது வெஜ்ஜீஸ் வந்து எப்பவுமே சாண்ட்விச்ல நிறைய வெஜ்ஜீஸ் இருக்கும்ல, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காங்க வெஜ்ஜீஸ். அதே மாதிரி வெஜ்ஜீஸ் வந்து நல்லா ஆயில்ல சாட்டே பண்ணதுனால ஹாஃப் குக் ஆயிருக்கு. சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அந்த சாஸ்ல லைட்டா அந்த டேங்கி ஃபிளேவர்லாம் வருதா, அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. இது பார்த்த உடனே நம்ம ஏமாந்துட்டோம்டா, பிரெட் டோஸ்ட் தெரியாம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். அந்த தோசை இருக்கு பாத்தீங்களா, அந்த தோசை வந்து அந்த சாஸோட நல்லா ஊறி நீங்க தோசையை சாப்பிட்ற ஒரு ஃபீலே இல்லை. அந்த தோசையை கடிக்கும் போது எனக்கு சீஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இந்த மெக்சிகன் பிரெட் தோசை. மைனஸ்லாம் பேன் பண்ணிடுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் இந்த இதுக்கு வந்து மைனஸ் தொட்டு சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா சரியான காரங்க. வெஜ்ஜு தாங்க மைனஸ். இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சாப்பிட வைக்குதுப்பா இந்த விதி. மைனஸ் வந்து அட்டகாசமா இருக்கு. காரம் சுத்தமா தெரியல மைனஸோட சாப்பிடும் போது. எதுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. தனியா சாப்பிடும் போது சரியான காரம். ஐயோ, இது 2 பீஸ் எப்படா நம்ம சாப்பிட்டு முடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி என் மைண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வந்து வெண்ணெய் தட்டு இட்லி. வெண்ணெய் தட்டு இட்லி, இந்த இட்லி ஃபுல்லா பாருங்க வெண்ணெயிலேயே முக்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இட்லி அப்படியே முக்கி கொடுத்துட்டாங்க. சரியான சாஃப்டா இருக்கு தட்டு இட்லி. இது வந்து பெங்களூர் டிஃபன் சாம்பார். நீங்க தமிழ்நாடு சாம்பாரும் இருக்கு, பெங்களூர் டிஃபன் சாம்பாரும் இருக்கு. சாம்பார் நல்லா ஸ்பைசியாவும் இருக்கும், லைட்டா அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும். வெல்லம் போட்டிருப்பாங்கல்ல, சான்ஸே இல்ல. இந்த இட்லி தாங்க வாயில வச்ச உடனே கரையுது. இதுல மைனஸ்ல விளையாடிட்டு வந்துட்டேன், அடுத்து வெண்ணெயில விளையாடுறேன். செம்ம என்ன சொல்றது, ரிச்சா இருக்கு ஃபிளேவரு. அதே மாதிரி கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறுனாலுமே வந்து ரஃபாலாம் ஆகல இட்லி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த தட்டி இட்லியே சாஃப்டா இருக்கும். அந்த தட்டி இட்லியில இவங்க இவ்வளவு வெண்ணெய் போட்டோம்னே சான்ஸே இல்லை. எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த சட்னிக்கு போக மனசே இல்லை. இருந்தாலும் நம்ம கார சட்னியை ட்ரை பண்ணுவோம். கார சட்னி இன்னும் இப்படி பண்ணிருக்காங்க. கார சட்னியில வந்து தக்காளியோட ஃபிளேவரும் வரும், புதினாவும் போட்டு அரைச்சிருக்காங்க. இவங்க கிட்ட சட்னியும் நல்லா இருக்கும், சாம்பார் வெரைட்டியும் நல்லா இருக்கும். என்னதான் நல்லா இருக்காது அப்படின்றீங்களா? இந்த டிஃபன் பண்ணி எனக்கே போதும் போல. என் கேமராமேனுக்கு எல்லாம் தனியா ஆர்டர் பண்ணி வாங்கணும் போல. நான் ஒயிட் சட்னி ட்ரையே பண்ணல. இருந்தாலும் 3த்தையும் 2 சட்னி சாம்பார் 3 சேர்த்து சாப்பிடணும். வெங்காயம் மாதிரி தான் இருக்கு. வெங்காயமா கொத்தமல்லியா, சரி ஓகே, ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போதும், நம்ம சாப்பிடுவோம்.
சூப்பரா இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே பாதி இட்லி உள்ள போயிருச்சு, போனதே தெரியலப்பா. நல்லா காரம் காரமா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டா சாப்பிடணும். அப்ப நீர் தோசை தான். நீர் தோசையில தான் அந்த ஸ்வீட் தேங்காய் கொடுத்துருப்பாங்க. நீர் தோசையோட சைஸ் முதல்ல காட்டுறேன். நல்ல ஒரு சைஸ். ஐயோ காரம் பட்டுருச்சு. இங்க பாருங்க, நல்லா பெருசா தான் போட்டிருக்காங்க, ஓவல் ஷேப்ல. அப்படியே சாஃப்டா இருக்கு. அந்த நீர் தோசை அப்படின்னாலே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே தொடும்போதே பிரியுது பாருங்க. தேங்காயில வந்து சக்கரை எல்லாம் போட்டு இது ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. இது எப்படி பண்ணிருப்பாங்கன்னு நான் வந்து நம்மளால யோசிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு. நீர் தோசையும் அப்படியே சாஃப்டா சொன்னேன்ல, சாஃப்டா இருக்குன்னு. அந்த தோசை கூட இந்த தேங்காய் தான் சான்ஸ் இல்லை, அல்டிமேட்டா இருக்கு. எனக்குலாம் 3 பைட்ல காலி பண்றோம் போல இந்த தேங்காவை. லைட்டா அந்த கார்னர் எல்லாம் பாருங்க, அப்பளம் மாதிரி உடையுதுங்க. நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நான் தனியா சாப்பிடல, மொத்தமா சேர்ந்து கலந்து அடிச்சேனா, அதனால தேங்காய் சட்னியோட டேஸ்ட் தெரியலப்பா. உங்களோட தேங்காய் சட்னி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா போட்டிருக்காங்க, அதே மாதிரி கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிருக்காங்க. இந்த கார சட்னியில புதினா சேர்த்து அரைச்சிருந்தாங்க, இதுல வந்து கொத்தமல்லி சேர்த்து அரைச்சதுனால நல்லா வித்தியாசமா இருக்கு சட்னி. யூஸ்வலா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல வெறும் தேங்காய் அப்படியே லைட்டா நானும் வைக்கிறேன்னு உடச்சக்கல்லையை வச்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த சட்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 120 கொடுக்குறாங்க. பில்ல காட்டுறேன், நான் ஃபைனலா வந்து பில் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன். எனக்கு சட்னியை விட இந்த தேங்காய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நீர் தோசைக்காகவே பிறந்தது மாதிரி இருக்கு இந்த தேங்காய். நான் வந்து 2-3 எடுத்து பெங்களூர் அந்த மைசூர் ஸ்பெஷல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனா முல்பகல் மசால் தோசை அது வந்து நான் இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். வாயில வேற நுழைய மாட்டேங்குதுங்க அந்த பேரு. இது என்ன பேட்டர்ல பண்ணிருப்பாங்க எதுவும் எனக்கு ஐடியா கிடையாது. தெரிஞ்சா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட சைஸ் வந்து ரவுண்டா தான் கொடுத்துருக்காங்க, ஆனா ஒரு மாதிரி கார்னர்ல ஃபோல்ட் ஆயிருக்கு இந்த தோசையோட ஷேப்பு. இங்க பாருங்க, நான் ஓபன் பண்ணா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேற ஒரு கல்லுல ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்னர்ஸ் எல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியா ஃபோல்ட் ஆகி சென்டர் மட்டும் கொஞ்சம் இந்த செட் தோசையில கனமா ஊத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஊத்தி பொடியை போட்டு நடுவுல வந்து அந்த மசாலா வச்சிருக்காங்க. இது கூட தப்பி தவறி கொஞ்சம் பெருசா கூட ஊத்தலாம், அவங்க கரெக்டா ஊத்துறாங்க சைஸ். மாவுதான்ப்பா, கொஞ்சமாவது கொஞ்சம் பெருசா ஊத்திருக்கீங்கல்ல. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அவங்க போட்டிருக்க பொடியோட ஃபிளேவரும் வருது, அதே மாதிரி மசாலா நல்லா திக்கா இருக்குங்க. இந்த திக்கான மசாலாவோட சேர்த்து சாப்பிடும் போது இந்த தோசை வேற எந்த சட்னி சாம்பாரே தேவையில்ல, நல்லா இருக்கு. மெயினா அந்த மசாலா வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அந்த உளுத்தம் பருப்பு தாளிப்பு இதோட ஃபிளேவரும் வருது, உருளைக்கிழங்கோட ஸ்வீட்னஸ் எல்லாமே. வெங்காயம் வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடும் போது நல்லா ஒரு ஃபிளேவர்ப்பா. மசாலா நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 140 கொடுக்குறாங்க. சாம்பார் வந்து சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் அதுல வேற டேஸ்ட், நல்ல ஒரு டேஸ்ட் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடுவேன்ல நான். இந்த மசாலாவும் எடுத்துக்கணும், சாம்பாரையும் சேர்த்துக்கணும். இந்த தோசையை எப்படி ஊத்திருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறேன். தோசை கல்லு இப்படி பிளாட்டா இருக்கும், அப்புறம் அந்த மடங்கு ஃபோல்ட்னஸ் எப்படி வந்துச்சு தெரியல. இதுக்குன்னு தனியா ஒரு கல்லு வச்சு ஊத்துறாங்களோ என்னமோ. வந்து குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கு, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. தேங்காய் சட்னி ஆகட்டும், இந்த கார சட்னி ஆகட்டும், கார சட்னிலையும் அவங்க வந்து உடச்சக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. இந்த இடத்துக்கு வந்தாலே நான் இந்த சாம்பாருக்காக தான் வருவேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நார்மலா மசாலா தோசை எல்லாம் அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டான், ஆனா அந்த பொடியோட மசாலா சேர்த்து சாப்பிடும் போது அப்படியே என்னமோ பண்றாங்கப்பா அந்த டேஸ்ட். இது வந்து மசாலா தம்ஸ் அப். இதோட பிரைஸ் வந்து 70 rupeesக்கு கொடுக்குறாங்க. தம்ஸ் அப்ல மசாலா எல்லாம் போட்டு லெமன்லாம் இது ஸ்பீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஸ் கியூப்ஸ் தான் ஏகப்பட்டது இருக்குப்பா. ராஜ்மோலா மசாலா இருக்கு தெரியுமா, அது போட்டிருக்காங்க. நல்லா அந்த நெல்லிக்காவோட ஃபிளேவரும் வருது, மசாலாவோட ஃபிளேவரும் வருது. நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த என்ன சொல்றது, மெக்சிகன் பிரெட் தோசை வந்து செம்மையா இருந்தது. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பைட்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
பிடிஎஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் தோசைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது வந்து மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம நீர் தோசைலாம் எல்லா இடத்துலயும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி முல்பஹல் மசால் தோசையுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. கொஞ்சம் பார்க்கறதுக்குலாம் வேற மாதிரி இருந்துச்சா, தோசையோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரிச்சா அல்டிமேட்டா இருந்தது. கண்டிப்பா வந்து இந்த ஃபீல்பாக் பக்கம் தான் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய். 570 பில் வந்ததுங்க. நான் பே பண்றேன்னு காட்டுறேன். அப்புறம் வந்து பில் மட்டும் வாங்கிட்டீங்க, நீங்க பே பண்ணலாம், உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்றோம்.